ஈவெண்ட் எமிட்டர் டிசைனை ஈவெண்ட் எமிட்டர் கிளாஸ் ஈவெண்ட் எமிட்டர் கிளாஸ் டிசைன் பண்ணணும். ஸோ திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் சிமிலர் டு ஒன் ஆஃப் ஃபவுண்ட் இன் நோட் ஜேஎஸ். நோட் ஜேஎஸ்ல இது மாதிரி ஈவெண்ட் எமிட்டர் இருக்குது, அதே மாதிரி தான். இந்த அதே மாதிரி தான் ஈவெண்ட் எமிட்டர் கிளாஸ் டிசைன் பண்ணணும். ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கணும். ஒன்று சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் இது ஒரு ஈவெண்ட் எமிட்டர் மாடியூல் நம்ம டிசைன் பண்ணுறோம், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். சப்ஸ்கிரைப்னா என்னென்னா, யூஆர் சப்ஸ்கிரைபிங் டு சம்திங். சப்ஸ்கிரைப்னா எனக்கு இது நடந்துச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணு அப்படின்ட்டுன்னு. ஸோ சப்ஸ்கிரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஈவெண்ட் அப்புறம் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், இதை சப்ஸ்கிரைப் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, அந்த ஈவெண்ட் எது வேணால் இருக்கலாம். ஓகே, அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு மெயில் வந்துகிட்டே இருக்கும், ரைட்? நீங்கள் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மெயில் வராது. அதே தான் இங்கேயும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டை தான் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் ஷுட் பி ஏபிள் டு ஹேவ் மல்டிபிள் லிசனர்ஸ் ஃபார் த சேம் ஈவெண்ட். அப்போ ஒரே ஈவெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஈவெண்ட் வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வருது, டான்ஸ் ஆனா அதுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ், கால்பேக் 1, கால்பேக் 2, நிறைய கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபில். அப்போ நம்ம ஈவெண்ட் எமிட்டர் மாடியூல் என்ன பண்ணணும்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ வந்து அந்த ஈவெண்ட் எமிட் ஆகுதோ, ஓகே ஸ்டோர் பண்ணிட்டோமா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனை டிசைன் பண்ணணும். அது என்ன, பேசிக்கலாக ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னென்ன கால்பேக் ஃபங்க்ஷன்றதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அதாவது ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, த சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட் வித் அன்சப்ஸ்கிரைப் மெத்தட். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டில் அன்சப்ஸ்கிரைப்னு ஒரு மெத்தட் இருக்கணும். அந்த அன்சப்ஸ்கிரைப் மெத்தடை கூப்பிட்டோம்னா உனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடணும். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அது ஒன்று. இப்போ எமிட் அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன் டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம 2 ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒன்று சப்ஸ்கிரைப், இன்னொன்று எமிட். எமிட் என்னன்னா, தட் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஒன் இஸ் நேம் ஆஃப் த ஈவெண்ட், எந்த ஈவெண்ட் வந்து ஹேப்பன் ஆக போகுது, அப்புறம் ஒரு அரே ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தட் வில் பி பாஸ் டு த கால் பேக். அதாவது எந்த ஈவெண்ட் ஃபார் எமிட்ன்ற போது நம்ம உள்ளே வர்றது டான்ஸ், அது ஈவெண்ட் நேம் வரும், அதுக்கப்புறம் ஒரு அரே வரும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்தெந்த யாரெல்லாம் இந்த டான்ஸ் ஈவெண்ட் ரெஜிஸ்டர்டோ அந்த கால் பேக்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணும்போது இந்த அரேவை பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? பாஸ் பண்ணிட்டியா? இப்போ இந்த கால் பேக்ஸ் எதுவும் அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைனா ரிட்டர்ன் அன் அரே ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் த கால்ஸ். அப்போ இப்போ வந்து 3 கால் பேக்ஸ் இருக்குது வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டான்ஸ் ஈவெண்ட் வச்சு இந்த 3 கால் பேக்கையும் கூப்பிடணும். அந்த 3 கால் பேக்லாம் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்ம ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். பேசிக்கலாக நம்ம ஒரு ஈவெண்ட் எமிட்டரை டிசைன் பண்ணணும். அதில் சப்ஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷன், இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது வந்து அன்சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் எமிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த எமிட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஈவெண்ட்னு வரும், அந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணணும். இந்த எமிட்டுக்கு பாஸ் ஆன அரேவை அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஒரு கால் பேக்கும் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது ஒரு அரேல போட்டு இந்த எமிட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், தட் இஸ் வாட் இஸ் த கொஸ்டின். நவ் திங்க் ஹவு யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் கோட் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு we have to design a event emitter class. Okay, so let's have a class called event emitter. Okay, and then in the class you need to have a subscribe function. Subscribe function. See, inside the class you need not write function and all. Okay, so first is the event name. Event name, that is a string. Second is a callback.
callback. Okay, I will use a CV. Okay, and this should be a function, right? So we need to declare a type for it. Okay, we will declare that. Immediately we will declare the type for callback. So type callback is equal to, that is a function that is going to have an array of arguments that will be of any array type, and each function, each callback will return is this you have to put, will return any type. Okay, so that is callback. This subscribe function, right, it has to return an object with the unsubscribe method. So it has to return an object with unsubscribe method. So for that, again, I need to have a type subscription. Okay, this is our thing. Now let's declare type for subscription. Subscription is an object. In that you have a unsubscribe method. So unsubscribe. This unsubscribe method doesn't accept any arguments and it doesn't return anything. It returns void. So this is subscription. Okay. Now in this, let's see what you have to do. Okay. So first thing, இப்போ என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு இதான் கால் பேக்னு ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன வேணும்னா, நம்ம அதுக்கு we should have a list of a map of events. ஓகே, ஸோ இது என்ன டைப் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ஸ் இட் இஸ் அ மேப், கீ வந்து ஸ்ட்ரிங்கு, வேல்யூ வந்து அரே ஆஃப் கால் பேக்ஸ். array of callbacks. ஓகேவா? இப்போ ஓகே, திஸ் இஸ். இப்போ நான் முதல்ல இதை இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டரில் தான் பண்ணுவேன். கன்ஸ்ட்ரக்டரில் இந்த மேப் ஈவெண்ட்ஸை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஈவெண்ட்ஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் மேப். இப்போ நியூ ஆஃப் மேப், ஜாவா ஸ்கிரிப்டில் நியூ ஆஃப் மேப் போட்டால் போதும். நம்ம இந்த வேரியபிள்ஸை அசஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, திஸ் டாட் போடணும். ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைவேட் வேரியபிள்ஸ்லாம் அசஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு ரைட் த சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன். ஓய் சாரி, இதெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன்லேயே போட்டிருக்கேன். கண்ட்ரோல் இதெல்லாம் ஈவெண்ட் இமிட்டர்லேயே வரணும்ல, இது வந்து இங்கே வரணும். இட் ஷுட் பி அவுட் சைட். ரைட். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இப்போ சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷனில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஈவெண்ட் ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்கு வந்து ஒரு அரேவை, எம்டி அரேவை செட் பண்ணணும். ஸோ இஃப் டாட் ஈவெண்ட்ஸ் டாட் கெட் ஆஃப் ஈவெண்ட் நேம், இது இல்லை அப்படின்னா, அதாவது இந்த ஈவெண்ட் ஏற்கனவே இல்லைன்னா, இங்கே எஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம் பார்த்தியா, கெட் ஈவெண்ட் நேம், அந்த ஈவெண்ட் நாட் ஹேஸ் போடணும், கெட் இல்லை. ஸோ அந்த ஈவெண்ட் இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம அந்த இப்போ வந்துச்சுல அந்த ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈவெண்ட் நேமுக்கு வேல்யூ வந்து ஒரு எம்டி அரே அப்படின்றத செட் பண்ணிடணும். இப்போ ஒரு ஏற்கனவே இந்த ஈவெண்ட் இல்லை, இப்போ டான்ஸ்னு ஈவெண்ட் வருது, அதுக்கு ஒரு எம்டி அரே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ எம்டி அரே செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டான்ஸுக்கு ஒரு எம்டி அரே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, யாரெல்லாம் லிசனர்ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எடுக்கிறேன். கெட் ஆஃப் ஈவெண்ட் நேம். ஸோ எனக்கு கெட் எடுத்தால் என்ன வரும், அந்த மேப்பில் என்னென்னலாம் கால்பேக்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த அரே ஆஃப் கால்பேக்ஸ் வரும். அப்போ லிசனர்ஸ்ன்றது ஒரு அரே ஆஃப் கால்பேக்ஸ். அந்த அரேயில் போய் தான் நான் என்ன பண்ணணும், என்னுடைய புது கால்பேக்கையும் புஷ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த லிசனர்ஸ் டாட் புஷ் அப்படின்னு போட்டு கால்பேக்கை போட்டுடுறேன். ரைட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிட்டோமா? ஓகே, இந்த ஈவெண்ட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட்டு இந்த கால்பேக்கை போய் புஷ் பண்ணணும்.
இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டான்ஸ் மேப்பில் டான்ஸ்ன்னு இருக்கும், கீ வேல்யூ வந்து ஒரு அரே இருக்கும். அந்த அரேயில் போய் என்ன கால் பேக் போடணுமோ அந்த கால் பேக்கை போய் புஷ் பண்ணிடுறேன். அடுத்த இன்னொரு கால் பேக் இதே ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் இங்கே போய் இங்கே புஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அரேயில் போய் புஷ் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் அந்த ஈவெண்ட் நேமுக்கு வேல்யூ எடுத்துகிட்டு அந்த அரேயில் போய் புஷ் பண்ணிட்டேன். அந்த அரே வந்து அரேயில் புஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் அ ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். இட் ஹாவ் டு ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட். கரெக்ட், திஸ் இஸ் ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட். இட் ஷுட் ஹாவ் அ unsubscribe method. Subscribe. You should have an unsubscribe method. அதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் கிடையாது, அது எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதும் கிடையாது. இது என்னன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து unsubscribe பண்ணணும். அப்படின்னா என்னன்னா இந்த கால் பேக்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்குல்ல, அந்த கால் பேக்கை போய் அந்த பர்டிகுலர் கால் பேக்கை டெலீட் பண்ணணும். ரைட். ஸோ நான் ஒரு சப்ஸ்கிரைப்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ எனக்கு unsubscribe கால் ஆச்சுனாலே இங்கேயே எனக்கு லிசனர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த unsubscribe ஃபங்க்ஷன்ஸ்லே ஐ வில் ஹாவ் திஸ் லிசனர். ஓகேவா? ஸோ இந்த லிசனரில் போய் ஜஸ்ட் அதுக்கு என்ன கால் பேக்கோ அந்த கால் பேக்கை நான் வந்து unsubscribe பண்ணணும். ஓகேவா? ரைட். இந்த பர்டிகுலர் கால் பேக் வந்துச்சு, இப்போ unsubscribe பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த இண்டெக்ஸ் எடுக்கணும், அப்போ தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லிசனர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அந்த கால் பேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ நான் சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். ஓகே, சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அது என்ன பண்ணுது? போய் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு கால் பேக் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற unsubscribe ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் லிசனர்ஸும் அசசபிளாக இருக்கும், இதுக்குள்ளே இருக்கிற அந்த கால் பேக்கும் அசசபிளாக இருக்கும். இங்கே இருக்கிற மேலே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும், ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஷர், மேலே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் அசசபிளாக இருக்கும். ஸோ அந்த வேரியபிளை வச்சு அந்த கால் பேக்கை ஜஸ்ட் டெலீட் பண்ணணும், அவ்வளோதான் என் வேலை. ஸோ லிசனர்ஸ் அசசபிளாக இருக்குது, ஏன் அந்த கால் பேக்கை டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இண்டெக்ஸ் எடுத்துடுறேன். இந்த இண்டெக்ஸ் வந்து அதாவது இருக்குன்னா இஃப் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1, அது -1 இல்லைனா என்ன அர்த்தம்? அந்த கால் பேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ unsubscribe பண்ணும்போது -1 இல்லைனா அந்த கால் பேக்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா அந்த அரேயில் போயிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாவாவில் ஸ்ப்ளைஸ் அப்படின்னு போட்டு என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸை கொடுக்கணும், அந்த கால் பேக் இண்டெக்ஸு. அப்புறம் அங்கேருந்து நான் எத்தனை என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது, எனக்கு ஒரு என்ட்ரி ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ கொடுத்துக்கிற இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு என்ட்ரி ரிமூவ் ஆகிடும். அப்போ அந்த கால் பேக் delete ஆகிடுச்சா? அவ்வளோதான், unsubscribe முடிஞ்சிருச்சு. ரைட். ஸோ திஸ் இஸ் த unsubscribe ஃபங்க்ஷன். ரைட், இப்போ சப்ஸ்கிரைப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? யூ ஹாவ் டு டூ எமிட். ஓகே, ஸோ எமிட் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ எமிட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து திஸ் ஃபங்க்ஷன் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஒன் இஸ் ஈவெண்ட் நேம் which is string and then an optional array of arguments. ஓகே, அடுத்து வந்து args ஒன்று இருக்குது, that is nothing but array of any type. ஓகே, this is the function. அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா அரே ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக, that can be of any type. அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கூப்பிடணும். ஒன்று என்ன அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்ம அரேல கூட ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட் நேமுக்கு நான் லிஸ்ட் ஆஃப் கால் பேக்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு கெட் த லிசனர்ஸ். திஸ் டாட் நம்ம ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவெண்ட்ஸ் டாட் கெட் ஆஃப் ஈவெண்ட் நேம். ஸோ என்னுடைய மேப்பில் இருந்து இந்த ஈவெண்ட் நேமுக்கு லிஸ்ட் ஆஃப் லிசனர்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ அந்த லிசனர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு யாருமே லிசனர்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் அன் எம்டி அரே. அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணணும்? we have to call the function for we have to call all the functions. கரெக்டா? we have to call all the functions in the listener array. ஓகேவா?
So, what I will do is, I will do a listeners dot map. But now, this is the callback function, right? இப்போ இந்த லிசனர்ஸ் இருக்கிற இது லிசனர்ஸ் ஒரு அரே, அந்த அரேல இருக்கிறது ஒன்று ஒரு கால் பேக். அப்போ என் மேப் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எலமெண்ட் என்ன வரும், அந்த எனக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் வரும். இப்போ நான் இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டா? கால் த கால் பேக் ஃபங்க்ஷன் அண்ட் பாஸ் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இது மேப் ஃபங்க்ஷன்ன்றதுனால இது என்ன பண்ணும், ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும், ரைட்? இது இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது புது அரேல போயிடும். ஸோ திஸ் மேப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் an அரே, ரைட்? இது என்னென்னா கால் பண்ணி என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த அரே வரும். அந்த அரேவை நான் அப்படியே இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கால் பேக்ஸ் எடுக்கிறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் கால் பேக்ஸில் ஒரு என்ட்ரியும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு என்ட்ரியும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ இந்த மேப் ஃபங்க்ஷன் ஒரு புது அரேல போடும். அந்த புது அரே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும், அவ்வளோதான். Let's try to run this and see. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, பட் ஆனால் வந்து இட் பீட்ஸ் only 9.8%. ஸோ இங்கே என்ன வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வேல்யூ வந்து லிஸ்ட் ஆஃப் கால் பேக்ஸ் வந்து நம்ம வந்து அரேவாக வச்சுருக்கோம். கரெக்டா? இட்ஸ் அரே ஆஃப் கால் பேக்ஸ். ஸோ இது அரேவாக இல்லாமல் செட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம செட்டில் வந்து போய் டெலீட் பண்ணுறதுலாம் ஈஸி. நம்ம இந்த இண்டெக்ஸ் எடுத்து போய் டெலீட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். ஸோ செட்டாக இருந்தால் ஈஸி. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே தூக்கிட்டு அடுத்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் செட் ஆஃப் கால் பேக்ஸ். வேல்யூ வந்து அரே ஆஃப் கால் பேக்ஸ் இல்லை, செட் ஆஃப் கால் பேக்ஸ். ஸோ ஒரு செட்டு வச்சுக்கிறோம். ஸோ செட்டுனா அங்கே டூப்ளிகேட்ஸ் இருக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது ஆட் யூஸ் பண்ணோம், டெலிட் பண்ணும்போது அந்த கால் பேக் கொடுத்தா போதும், டெலிட் ஆகிடும். ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் போய் நம்ம டெலிட் பண்ணிடலாம். முன்னாடி அரேவா யூஸ் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம், இது வந்து செட்டு ஆக்சுவலாக கரெக்டாக. இஃப் யூ கெட் இட்ஸ் அ செட் ஆஃப் கால் பேக்ஸ். அதில் ஒன்று தான் போய் நம்ம கால் பண்ணணும், ஒன்று போய் கால் பண்ணுறோம். அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ என்னுடைய அரேல போய் புஷ் பண்ணிக்கிறேன், என் ரிசல்டன்ட் அரேல போய் புஷ் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டூ சம் ஆப்டிமைசேஷன். நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை அரேவில் இருந்து செட்டாக மாற்றுறதுனால பாருங்கள் 71% பீட் 71%. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம யோசிக்கணும். எந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் நம்ம கோடு ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்றது நமக்கு தெரியணும்.